ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஊர்லேயே ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஒரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடணும். இந்த முதல் வெள்ளி நான் என்ன வீட்டில் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி ஒன்று அப்போவே இந்த கல்லுப்பு மஞ்சள் இது ரெண்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1ஆம் தேதி வாங்கிட்டு வந்தது வெள்ளிக்கிழமை தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். கூடவே மாவும் அரைச்சி வச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் இருந்ததுனால துணியெல்லாம் துவைச்சாச்சு. வீடெல்லாம் ஒற்றை அடித்து கூட்டி விட்டுட்டேன். கூடவே மாப்பும் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா மத்தியானம் சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடு க்ளீனிங்காக இருக்கிறதெல்லாம் ஒரு 1 ஹவர் கூட தாங்காதுங்க. மகிழன் நின்றுச்சான் அப்படின்னா திரும்பவும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு களைச்சி திரும்பவும் பழையபடி ஆக்கிடுவான். இருந்தாலும் க்ளீன் பண்ணி வைக்க பூஜை ரூமுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். 2-3 டேஸாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்ததுனால பூஜை ஜாமான் எல்லாமே எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணி எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சாச்சு. கூடவே இன்றைக்கி மத்தியானம் சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறனால எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு சாதம், சாம்பார், உப்பு பருப்பு, கோவக்காய் பொரியல், ரசம், தயிர், சாமிக்கு கொஞ்சமாக பொங்கல் செஞ்சுருந்தேன். இது எல்லாமே நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா சாப்பாடு, சாம்பார், பொரியல் எல்லாமே ஒன்று சேர்த்து கொஞ்சமாக போய் காக்காவுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி சாப்பாடெல்லாம் போய் காக்காவுக்கு வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளே அத்தனை காக்கா வந்துருச்சு. ஏன்னா இப்போ மழை டைம் ஆரம்பிச்சதுனால காக்கா குருவிலாம் அவ்வளோ வருது சாப்பாட்டுக்காக. நீங்களும் முடிஞ்சளவுக்கு காக்கா குருவிக்கெலாம் சாப்பாடுவீங்க. பாய்.